இந்த பொண்ணு அவங்க அம்மாவோட நினைவு நாளுக்கு மட்டும் வந்து அவங்க அம்மா கொடுத்த வளையல் எடுத்து போட்டுப்பா. அன்னைக்கு வளையல் பாக்ஸ் வந்து திறந்து பார்க்க சொல்ல வளையல் இல்லை. எல்லா இடத்துலையும் வந்து தேடி பார்க்குறா. வளையல் இல்லாதனால அவன் புருஷனுக்காரங்க வந்து கால் பண்ணி கேட்குறா. இவனை வந்து ஃபோன் எடுக்கல. வீட்டுக்கு வந்தோடனே பேக்லாம் வந்து செக் பண்ணுறேன். தயவு செஞ்சு எங்கள் அம்மா வளையல் கொடுத்துடுன்னு வந்து கேட்குறான். நான் எதுவும் எடுக்கலேன்னு சொல்லிட்டு தள்ளி விட்டு அவன் போயிடுறான். ப்ளீஸ் தயவு செஞ்சு கொடுத்துட்டுன்ட்டு அவள் எவ்வளோ வந்து அழுகுறா. ஆனால் புருஷன்காரன் நான் எடுக்கலன்னு சொல்கிறான். சொன்னது மட்டும் இல்லாமல் அவளை வந்து எட்டி உதைக்கிறான். இந்த பொண்ணு இவங்க ஹஸ்பண்டை வந்து ஏமாத்துறதுக்காக வந்து சூசைட் அட்டம் பண்ணுறான். அவனை வந்து என்ன ஆச்சுன்னு வந்து பார்க்குறான். நீ தயவு செஞ்சு என் வளையல் கொடுத்துடு, இல்லைனா நான் வந்து இறந்துடுவேன் அப்படின்னு வந்து சொல்கிறான். என்னடி பயமுத்துறியா? நான் வளையல் எடுக்கலன்னு வந்து ஹஸ்பண்ட் வந்து சொல்கிறான். அவன் பொண்டாட்டி வந்து எனக்கு தெரியும் நீ தான் வந்து கண்டிப்பாக எடுத்துருப்பான்னு வந்து இது மாதிரி 2 பேருக்குள்ளே வந்து ஒரு ஆர்குமெண்ட் வந்து போயிட்டுருக்கு. இப்போ நீ மட்டும் வளையல் கொடுக்கல கண்டிப்பாக செத்துருவான்னு வந்து சொல்கிறான். சாப்பிடின்னு சொல்லிட்டு அவனும் வந்து சேர் தள்ளி விட்டு போயிடுவான். இந்த பொண்ணு வந்து உயிருக்கு ரொம்பவே வந்து போராடிட்டு இருக்கா. அப்போ தான் வந்து சடனாக பக்கத்து வீட்டு பையன் வந்து எங்கள் வீட்டுக்கு விளையாட வரான். உடனே பக்கத்து வீட்டில் இருக்கவங்க எல்லாரையும் போய் கூப்பிட்டு வந்துடுறான். உடனே ஹஸ்பண்ட் வந்து அழுகுற மாதிரி வந்து நடிக்கிறான். எதுவுமே வீட்டில் நடக்காத மாதிரியே நடிக்க ஆரம்பிக்கிறான். பக்கத்து வீட்டு பையனும் வந்து என்னதான் ஆச்சு சொல்லுப்பா அப்படின்னு வந்து கேட்குறாங்க. தெரியல அவங்க அம்மா வளையல் காணும்னு சொல்லிட்டு வந்து தூக்க மாட்டேங்கிற அளவுக்கு வந்து போயிட்டா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அப்போ தான் அவங்க ஒய்ஃப் வந்து சடனாக வந்து எழுந்து உட்காடுறாங்க. வாமா ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு தடவை போயிட்டு வந்துடலான்னு வந்து பக்கத்து வீட்டுக்காரங்க வந்து சொல்கிறாங்க. இல்லை நான் வீட்டுக்கே போகிறேன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து வீட்டுக்கு போகிறா. வீட்டுக்கு போனவொடனே அந்த பக்கத்து வீட்டு ஆண்டி வந்து எடுத்து பார்க்குறாங்க. இவ வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா, எப்படி வந்து இவ சூசைட் பண்ணியிருப்பான்னு வந்து சொல்கிறாங்க. பக்கத்து வீட்டுக்காரங்களும் வந்து சந்தேகம் வருது. நீ தான் வந்து பொண்டாட்டி ஏதோ பண்ணியிருக்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அந்த பொண்ணு வந்து வீட்டை விட்டு வந்து வெளியே கிளம்பிடுறா. உன் உதவி தேவையில்லை, இனிமேல் நானே தனியாக வாழ்ந்து பண்ணிட்டு அவளும் கிளம்பிடுறா. ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் அந்த பெல் ஐக்கானே வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே பாய்.